பொது இடங்களில் சுகாதாரமான கழிப்பறையை அமைக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கருணாகரன் நம்முடன் இணைகிறார். கருணாகரன், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது? இதற்கு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? விஷ்ணு, அதாவது ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தமிழகத்தில் உள்ள கழிப்பறைகள் அனைத்தும் கட்டணத்துடன் வசூல் செய்யப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள பொதுமக்கள் கூடும் இடங்களான பஸ் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கழிப்பிடங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் இலவசமாக கட்டித்தர வேண்டும் என்றுதான் விதிமுறையில் உள்ளது. ஆனால் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் கழிப்பறைகளை பஸ் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களை கட்டி அதிகமான கட்டணம் 5 முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்கின்றனர். அவ்வாறு வசூல் செய்தாலும் அதற்கு ஏற்றவாறு சுகாதாரத்தை அவர்கள் பேணி காக்கவில்லை. எனவே இது ஒரு பெரும் சிக்கலாக உள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் இந்த கழிப்பறைகளை வைத்துக் கொண்டே பல ஏல முறையில் அதிகமான ஏலம் எடுத்து பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது. இது அரசியல்வாதிகளுக்கு உறுதுணையாக அதிகாரிகள் செயல்படுகின்றனர். மேலும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இலவசமாக மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இலவச கழிப்பறைகளை திறக்க விடாமல் இந்த ஏலம் எடுத்தவர்கள் தடுக்கின்றனர். எனவே ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் கட்டணமில்லா கழிப்பறைகள் தான் அதிகமாக உள்ளன. அவையிலும் சுகாதாரமாக உள்ளது. எனவே அங்கு உள்ளது போல் தமிழகத்திலும் சுகாதாரமான கட்டணமில்லா கழிப்பறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த மனுதாரர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு இது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தனர். டெல்லியில் உள்ளது போல் ஏன் தமிழகத்தில் சுகாதாரமான கட்டணமில்லா கழிப்பறைகளை ஏற்படுத்த கூடாது என்று கூறி ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதற்காக தமிழக அரசு ஒரு IAS அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைத்து டெல்லி சென்று அங்கு எவ்வாறு அந்த கட்டணமில்லா கழிப்பறைகள் நிர்வகிக்கப்படுகிறது என்று ஆய்வு செய்து அதே போல் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் ஒத்திவைத்தனர். விஷ்ணு, கருணாகரன், சுகாதாரமான கழிப்பறை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதற்கு கால அவகாசம் ஏதேனும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே ஸ்வச் பாரத் மாதிரியான நிகழ்வுகள் இந்தியா முழுவதும் கடந்த 5 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்னும் சுகாதாரமான கழிப்பறைகள் இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கழிப்பறைகள் சுகாதாரமாக இருப்பதற்கு இவ்வளவுதான் கால அவகாசம், அதுக்குள்ள நீங்க செஞ்சிடணும் அப்படின்னு ஏதாவது கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா? ஆம் விஷ்ணு, கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய அரசு வீட்டுக்கு ஒரு கழிப்பறை, சுகாதாரமான நாம் சுத்தம் அப்படின்னு பல்வேறு வகைகளில் ஆளுநர், ஒவ்வொரு மாநிலத்தின் ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், பிரதமர் என அனைவரும் அந்தந்த பகுதிகளில் சுகாதார பணிகளை மேற்கொண்டு சுகாதாரமான கழிப்பிடம், வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் என்கிற வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். ஆனால் அதே நேரத்தில் பஸ் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் அதிகமான கட்டணங்களுடன் அந்த கழிப்பறைகள் செயல்பட்டு வந்தன என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர். மேலும் அந்த கழிப்பறைகளும் சுகாதாரமான முறையில் இல்லை என்பது உண்மையான நிலையாக உள்ளது. எனவே இந்த பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் டெல்லியில் சுகாதாரமான கட்டணமில்லா கழிப்பறைகள் பேணி பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் அங்கு அந்த கட்டண கழிப்பறைகளில் சுற்றிலும் தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்களை காட்சிப்படுத்துகின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு அவர்கள் அந்த சுகாதாரமான கட்டணமில்லா கழிப்பறையை நிர்வகிக்கின்றனர் என்று அந்த மனுதாரர் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலேயே நீதிபதிகள் அதுபோன்று தமிழகத்திலும் செயல்படுத்த வேண்டும். இதற்காக ஒரு ஒரு IAS அதிகாரி தலைமையிலான ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்கள் டெல்லி சென்று அது குறித்து ஆய்வு மேற்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறினர். ஆனால் இதற்கு ஏதும் கால அவகாசம் நிர்வகிக்கவில்லை. விஷ்ணு, கருணாகரன், பொதுவாக நம்ம இங்கே பார்க்கும் பொழுது பல இடங்களில் இந்த கட்டண கழிப்பிடங்கள் அப்படிங்கிறது போர்டு போட்டிருக்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய சூழலில் இந்த மாதிரி கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இவ்வளவுதான் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? விஷ்ணு, ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும், கூடக்கூடிய இடங்கள்,
கோவில்கள் மற்றும் வந்து பல்வேறு பொதுவான இடங்களில் வந்து கண்டிப்பாக கட்டணமில்லா சுகாதாரமான இலவச கழிப்பறைகளை உள்ளாட்சி நிர்வாகம் அந்தந்த பகுதியில் உள்ள மாநகராட்சி, உள்ளாட்சி மற்றும் வந்து நகராட்சி நிர்வாகங்கள் செய்து தர வேண்டும் என்பதுதான் விதியில் உள்ளது. ஆனால் அந்த ஒரு விதியை யாரும் கடைபிடிப்பதில்லை. அவர்கள் வந்து அந்த பொதுமக்கள் கூடும் இடங்கள், பேருந்து நிலையங்களில் கழிப்பறைகளை கட்டுகின்றனர். ஆனால் அவற்றை வந்து ஏலம் விடுகின்றனர். அதாவது அதை அதிகமான விலைக்கு ஏலம் யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஏலம் விடுகின்றனர். அவர்கள் வந்து தங்கள் அந்த இடத்தின் தேவையை பொறுத்து அதிகமான கட்டணங்களை வசூல் செய்கின்றனர். 5 முதல் 10 ரூபாய் 20 ரூபாய் என்று அதிகமான கட்டணங்களை வசூல் செய்கின்றனர். அவ்வாறு வசூல் செய்தாலும் அந்த கட்டணங்கள், அந்த கழிப்பிடங்கள் வந்து உரிய பராமரிப்பின்றியும் அவர்கள் கொண்டு செல்லும் பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வசதியின்றியும் தான் உள்ளது. எனவேதான் சுகாதாரமான கட்டணமில்லா கழிப்பிடங்களை பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான தமிழகத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் கூறியுள்ளனர். ஆனால் உள்ளாட்சி விதிகளில் கட்டணமில்லா கழிப்பிடம் தான் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விதிமுறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விஷ்ணு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கட்டணமில்லா கழிப்பிடங்களை கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று ஏதும் விரிவான உத்தரவு ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை. நன்றி கருணாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு. பொது இடங்களில் சுகாதாரமான கழிப்பறை அமைக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டெல்லியில் இருக்கிறது, ஏன் தமிழகத்தில் இல்லை என்பது போன்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. டெல்லியில் இருப்பதை போல் தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும், அதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.